தேங்காய் கூட இதெல்லாம் அரைச்சி சேர்த்து பாகக்காய் தொக்கு ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரசம் வித் பாகக்காய் தொக்குக்கு நான் அடிக்ட் ஆன மாதிரியே நீங்களும் அடிக்ட் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சைஸ் பாகக்காயில் 8 பாகக்காய் எடுத்திருக்கேன். பாகக்காவை இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி பாகக்காய் கூட சேர்த்துட்டு கல் உப்பும் சேர்த்து கடாயை மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் பாகக்காயை நம்ம வேக வைக்கணும். அடிக்கடி பாகக்காவை கிளறி விட்டுக்கோங்க. நாம் சேர்த்த புளி தண்ணீரெல்லாம் நல்லா வற்றி பாகக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜாரில் தேங்காய், பூண்டு, வெங்காயம், ட்ரை ரோஸ்ட் பண்ணின பெருஞ்சீரகம் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைனலாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். பாகக்காவை வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் தேங்காய்க்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வேக வச்ச பாகக்காய், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். பாகக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். ரசம் சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.